श्री गुरुभ्यो नमः। जपाकुसुम संकासम काश्यपेयम महात्वितिम तमोरिम सर्व पापक्नम प्रणमामि दिवाकरम। அன்பார்ந்த பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சூரிய கிரகணத்தில் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான சிந்தனையை இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம். பல பக்த கொடிகள் பலவிதமான வினாக்களை எழுப்பியிருந்தீர்கள். அத்துணை விதமான வினாக்களையும் தொகுத்து கிரகணத்தில், குறிப்பாக சூரிய கிரகணத்தில் எதை செய்தால் நமக்கு என்னென்ன அனுகூலங்கள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு ஸ்நானம், ஒரு குளியல் செய்ய வேண்டும். கிரகணமானது முழுமையாக விட்டவுடன் ஒரு குளியல், ஒரு ஸ்நானம் செய்ய வேண்டும். இதுக்கு ரொம்ப பிரதானம். நமது பெரியோர்கள் திட்டமிட்டு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். கிரகணத்தினுடைய ஆரம்பத்தின் பொழுது குளிக்கும் பொழுது அந்த ஸ்நானமானது அவரவர்களது சம்பிரதாய ரீதியாக செய்ய வேண்டிய பிதுர் தர்ப்பணங்கள், ஜபங்கள், பூஜைகளுக்காகவும், கிரகணமானது விட்டவுடன் செய்யக்கூடிய ஸ்நானமானது கிரகணத்தினுடைய தோஷங்கள் நீங்குவதற்காகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே கிரகணமானது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குளியல், ஒரு ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணமானது விட்டவுடன் ஒரு ஸ்நானம் செய்ய வேண்டும். வசதி வாய்ப்புகள் உடையவர்கள் சங்கல்ப ஸ்நானம் செய்யக்கூடிய வழக்கம் உண்டு. சங்கல்ப ஸ்நானம் அப்படின்னா என்ன? இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நாங்கள் இந்தந்த விஷயங்களில் ஈடுபட போகின்றோம், அதனுடைய முழு பலன்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும், நமது ஜென்மாந்திர கர்மாக்கள், பாபங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே செய்யக்கூடிய சங்கல்பம், அதற்கு பேர் சங்கல்ப ஸ்நானம் அப்படின்னு பேர். கிரகணம் ஆரம்பத்தின் பொழுதும் சங்கல்பம் ஸ்நானம் செய்கிற வழக்கம் இருக்கிறது. சங்கல்ப ஸ்நானம் செய்து இரண்டாவது கிரகணம் விட்டவுடன் ஸ்நானம் செய்யக்கூடிய சம்பிரதாயமும் காணப்படுறது. அது அவர்களது சௌகரியம், சூழ்நிலைகளை அனுசரித்து செய்யுங்கோ. அடுத்ததாக ஸ்நான கட்டங்கள். சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்யலாமா அப்படின்னு ஒரு வினா எழுப்பினார்கள். கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது சமுத்திர ஸ்நானம் செய்யலாம். கிரகணம் நிறைவு பெற்றவுடன் சமுத்திர ஸ்நானம் செய்யக்கூடாது. அடுத்ததாக நதிகளில், ஓடக்கூடிய நதிகளில் ஸ்நானம் செய்யலாமா? நிச்சயமாக செய்யலாம். கிரகண ஆரம்பத்தின் போதும் நதிகளில் ஸ்நானம் செய்யலாம். கிரகணம் விட்டவுடனும் நதிகளில் ஸ்நானம் செய்யலாம். மூன்றாவதாக தடாகங்கள், நீர்நிலைகள், குளங்கள். அந்த நீர்நிலைகள்லையும் கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஸ்நானம் பண்ணலாம், கிரகணம் விட்டவுடனும் ஸ்நானம் பண்ணலாம். மூன்றாவதாக கிணறுகள். நான்காவதாக கிணறுல ஸ்நானம் பண்ணுறதும் உச்சிதம்தான். அதாவது கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுதும் கிணற்று ஜலத்தில் ஸ்நானம் பண்ணலாம், கிரகணம் விட்டவுடனும் கிணற்று ஜலத்தில் ஸ்நானம் பண்ணலாம். எங்களுக்கு சமுத்திர ஸ்நானம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, நதி தீரங்கள் ஸ்நானம் பண்ண வாய்ப்புகள் இல்லை, தடாகத்தில் ஸ்நானம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, கிணறுகள் எங்களது இல்லங்களில் இல்லை அப்படிங்கிறவர்கள் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுதும் கிரகணம் விட்டவுடனும் ஸ்நானம் பண்ணலாம். கிரகணம், சூரிய கிரகணமானது
ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்நானம் செய்துவிட்டு பிதுர் தர்ப்பணம் செய்யக்கூடிய வழக்கங்கள் காணப்படுகின்றன. அது ஒவ்வொரு கிரகணத்திற்கும் நேர காலங்களில் வித்தியாசங்கள் ஏற்பட்டாலும் பொதுவாக கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்நானம் செய்துவிட்டு பிதுர் தர்ப்பணம் செய்யக்கூடிய வழக்கம், அதாவது உங்களது இல்லங்களில் இறந்து போன முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய பிதுர் தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும். சூரிய கிரகணமானது எந்த நட்சத்திரத்தில் பீடிக்கின்றது அப்படிங்கிறத நாம் சிந்தித்து எந்தெந்த நட்சத்திர பக்த கோடிகளுக்கு பிரீதிகள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணண்டு அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு அவரவர்களது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த நட்சத்திர பக்த கோடிகள் அவசியம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கிரகண சமயத்தில் மந்திரோபதேசம் பெறலாமா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்டிருக்கார். அருமையான வினா. மந்திர உபதேசங்கள் பெறுவதற்கு கிரகண நேரமானது ஒரு அருமையான நேரம். குருவை சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உடைய பக்த கோடிகள் கிரகணத்தின் பொழுது மந்திர உபதேசத்தை பெறலாம். அருமையான பலிதங்கள் ஏற்படும். அடுத்ததாக, ஜபங்கள் செய்யலாமா? அவசியம் செய்ய வேண்டும். கிரகண சமயத்திலே செய்யக்கூடிய ஜபத்திற்கு ஒரு முறை நீங்கள் எந்த மூல மந்திரத்தை ஜபம் செய்தாலும் 1008 முறை செய்த பலன் கிடைக்கின்றது. அப்ப கிரகண சமயத்தில் நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு உங்களது குடும்பங்கள் சம்பிரதாய ரீதியாக மடி வஸ்திரங்கள் தரித்து கொண்டு பிதுர்த்தர்ப்பணத்தை நிறைவு செய்துவிட்டு ஜபங்கள் செய்தீர்களாயானால், ஜபங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஜபமானது 1008 மடங்கு பலன்களை கொடுக்கின்றது. ஆகையினாலே கிரகண சமயத்தில் அவசியம் உபதேசம் பெற்றவர்கள் ஜபங்களை பண்ணுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது. ஆகையினால் கிரகண சமயத்தில் ஜபம் செய்யலாம். ஒரு நண்பர் கேட்டார், பாராயணம் செய்யலாமா? அருமையான வினா. அதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஸ்லோஸ்திரங்களை சில பேர் உபதேசம் வாங்கிக்காம இருப்பா. அவர்கள் இறைவனது திருவடியில தீபம் ஏற்றி உங்களது இல்லங்களில் ஆலயங்கள்லாம் சாத்தியிருக்கும். நீங்கள் பூஜை ரூம் வாசல்ல உட்கார்ந்துட்டு இறைவனை பிரார்த்தனை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதை போல தனித்திருப்பது, இந்த தனித்திருப்பதுங்கிறது சூக்ஷ்மமான ஒரு வார்த்தை. பக்த கோடிகள் புரிந்து கொண்டு அவரவர்கள் தனித்திருந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை பிரார்த்தனை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது. ஒரு வினாவானது ஒரு பக்தர் எழுப்பியிருக்கிறார். ஆசௌசம் உடையவர்கள் கிரகணத்திலே ஸ்நானம் பண்ண வேண்டுமா? ஆசௌசம் என்றால் உங்களது குடும்பங்களில் யாராவது இறந்திருந்தால், அவர்கள் 10 நாள் தீட்டு காத்துருக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் கிரகணத்தின் போது ஸ்நானம் செய்ய வேண்டுமா? அவசியம் ஸ்நானம் செய்ய வேண்டும். சிலர் வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்கும், விருத்தி அப்படின்னு அழைக்கப்படுறது. விருத்தி காலங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டுமா? அவசியம் ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகண சமயத்தில் இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்குகள் கிடையாது. ஆகையினாலே அவர்கள் அனைவருமே, குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் கிரகண ஆரம்பத்தின் பொழுதும் கிரகணம் நிறைவு பெறும் பொழுதும் ஸ்நானம் செய்ய வேண்டும். அடுத்ததா, சூரிய கிரகணத்தின் போது எல்லா பக்த கோடிகளுமே செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம் அப்படிங்கிறது, முதல் நாளே தர்பையை தேர்ந்தெடுத்துக்கோ. தர்பை அப்படிங்கிறது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். உங்களது குருமார்கள்ட்ட தட்சணை கொடுத்து வாங்கிறது ரொம்ப உயர்வு. அந்த தர்பையை உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள், குடிநீர் போன்றவைகளில் போடுறது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக ஒரு செப்பு பாத்திரத்தில் நல்ல தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஏலக்காயும் தர்பையும் போட்டு அந்த ஜலத்தை வீடு ஃபுல்லாக தெளிக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும்.
தர்பைய பிரதானமான இடங்கள் பூஜை அறை, சமையல் அறை, கேஷ் வைக்கக்கூடிய பீரோக்கள் இவைகள்லையும் வாசக்கால்லையும் ஒவ்வொரு தர்பப்பல்ல வைக்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். கிரகணம் நிறைவேறினோடனே அந்த தர்பப்பில்லை எடுத்துட்டு அதன் பிறகு வீட்டை சுத்தம் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கிரகணம் விட்ட பின் வீட்டை சுத்தி செய்வது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணம் விட்ட உடனேயே வீடுகளை சுத்தம் செய்கிறது, அலம்பி விடுறது இவைகள் பிரதானம். வீட்டை நன்னா அலம்பி விட்டுட்டு சுவாமி சன்னதியிலே, அதாவது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே தீபம் ஏற்றி அதன் பிறகு சமையல் செய்து அதன் பிறகு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி நித்திய பூஜைகளை செய்து பிறகுதான் உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். இந்த கிரகண சமயத்தில் நாம் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம். இந்த பதிவில் கிரகணத்தில் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம். சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் சூரிய கிரகணத்தை பற்றிய விரிவான விளக்கங்கள் காணப்படுகின்றன. சூரிய கிரகணத்தில் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது ஒரு பதிவு கொடுத்திருக்கோம். இந்த பதிவில் நாம் சூரிய கிரகணத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை கொடுத்திருக்கோம். அடுத்ததாக தானங்கள், சூரிய கிரகணத்தில் நாம் செய்ய வேண்டிய தானங்களை பற்றியும் எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எந்தெந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான கருத்தையும் நாம் சிந்திப்போம். அனைத்து பக்த கொடிகளுக்கும் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. Thank you.